ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெல்லோ ஸ்டோரிஸ் தமிழ். இன்றைக்கி எபிசோட் 90 பார்க்கலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஈரான் ரக்ஷித் கான்வர்சேஷனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ரக்ஷித் மட்டும் அப்பு மேலே ட்ரஸ்ட் வச்சுருக்கான். ஸோ அவன் போல்டாக ரிப்ளை பண்ணுறான். அப்ராஜிதா ஒரு டாக்ஸிக் மேரேஜையும் சொசைட்டியையும் எதிர்த்து ஜெயிச்சவ. ஒரு ப்ரெசன்டேஷன் அவளால் பண்ண முடியாதா? எனக்கு அவன் மேலே கம்ப்ளீட் ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னு ரக்ஷித் சொன்னோடனே ஈரா ரிப்ளை பண்ணுறா, கம்பெனி விட அப்ராஜிதா மேலே தான் உனக்கு அதிகமான அக்கறை இருக்குல்ல. ஈவன் அவள் ப்ரெசன்டேஷன் ப்ராப்பராக பண்ணலனாலும் நீ அதை சக்ஸஸ் மாதிரி தான் மாற்றி பேசிகிட்டு இருப்ப அப்படின்ட்டு ஈரா சொல்லிகிட்ருக்கா. அதுக்கு ரக்ஷித் ஒரு செம்ம ரிப்ளை பண்ணுறான், உனக்கு கம்பெனி சக்ஸஸ் முக்கியம் அப்படின்னா நீ அப்பு தோக்கணும்னு கண்டிப்பாக யோசிச்சிருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஈரா கிட்ட சொல்லிட்டுருக்கான். பக்கம் ஆரு அண்டு அப்ராஜிதா வீட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே அவங்க வீட்டில் ரோகன் வெயிட் பண்ணிகிட்ருப்பான் ஆருவை மீட் பண்ணுறதுக்காக. அவன் ஆரு கிட்ட நம்ம மூவி போகலாம், டின்னர் போகலாம் அப்படின்ட்டு ரிலேஷன்ஷிப் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஆசைப்பட்டுட்டு இருப்பான். பட் ஆரு என்னென்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவா, உன்னோட அம்மா நம்ம கல்யாணத்துக்கு எப்போ சம்மதம் சொல்கிறாங்களோ அப்போ நம்ம 2 பேரும் பேச ஆரம்பிக்கலாம், அது வரைக்கும் பேசக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிடுறா. அப்புறம் ரோகனும் சொல்லிடுறான், ஓகே நான் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப உங்ககிட்ட நான் பேசுகிறேன்ட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு போகிறான். ஆனால் ஆரு என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னா, விவானை திரும்ப எப்படி சமாதானம் பண்ணுறது அப்படின்ட்டு தான் அவள் யோசிச்சுட்டே இருப்பாள். இந்த சீனில் ரோகன் அப்போ வீட்டை விட்டு வெளில போனோடனே சந்திரபாபு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட பேசுறதுக்காக. அப்போ ஃபேமிலி பற்றி கம்ப்ளீட்டாக இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. பட் அதுக்கு ரோகன் ரிப்ளை கொடுப்பான், இந்த மாதிரி அப்பு அக்கா பற்றி பேசாதீங்க, உங்கள் பையன் மேலே தான் தப்பு, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு ஒரு ரிப்ளை கொடுத்துட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறான். இப்போ சந்திரபாகாக்கு என்னன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகிடும். ஸோ எப்படியாவது இந்த ஃபேமிலியை பழி வாங்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அப்பு வீட்டில் நாளைக்கு ப்ரெசன்டேஷன் இருக்கிறதால அவள் அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவங்க அம்மா கேட்கும்போது சொல்கிறா, நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்ட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரி உனக்கு எதாவது ஹெல்ப் வேணா நீ ரக்ஷித் கிட்ட கேட்கலாம்ல அப்படிங்கும்போது இவர் ரிப்ளை பண்ணலா, இல்லைம்மா இப்போ அவர் என் ஃப்ரெண்டு கிடையாது, வெறும் பாஸ் மட்டும்தான், இப்போ என்ன நம்ப கூட மாட்டேங்கிறார் எதுலேயும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி என்னென்னா அவங்க அம்மா ரக்ஷித்துக்கு கால் பண்ணி அவன் லைன்லேயே தான் இருப்பான், இதெல்லாமே ரக்ஷித்தும் கேட்டுட்ருப்பான். அங்கிருந்துட்டு கிச்சன் போயிட்டு மாலதி ரக்ஷித் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ரக்ஷித் ரொம்ப பயப்பட்டு சொல்லிட்டு இருக்கான், இந்த பிளான் ரிவர்ஸ் ஆகிடுமோ, அப்போ என்ன கம்ப்ளீட்டாக வெறுத்துருவாளோ அப்படின்னு சொல்லும்போது மாலதி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க, அவளோட கோவம் மட்டும்தான் தெரியுது, ஆனால் எனக்கு அவளோட லவ் தெரியுது, சீக்கிரமாகவே அப்போ உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போவோட அப்பா அங்கே வந்துடுறாரு. அவர் ஷாக் ஆகிட்டு கேட்குறாரு, இந்நேரத்துக்கு நீ யார்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாலதி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இவங்களோட சீக்ரெட் பிளான்ஸ் அண்ட் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு எல்லாமே சொல்லும்போது அவர் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ரக்ஷித் நல்ல பையன் தான், அதில் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் அப்புக்கு இதெல்லாம் பிடிக்குமா என்னன்னே நீ யோசிக்காமல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேங்கும்போது நான் அவளோட அம்மா, எனக்கு எல்லாமே தெரியும், அவள் லவ் பண்ணுறான்னா அது ஃப்ரெண்ட்ஷிப்னு நினச்சிட்ருக்கா, அது புரிய வைக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த பிளான் போட்டோம், எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லி புரிய வச்சுருவாங்க அவங்க அப்பாவுக்கு. 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்ராஜித் அங்கே வந்திருப்பா. அவள் ரூமில் பாட்டிலில் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டோடனே இங்கே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலி ரக்ஷித்தும் ஃபோனில் லைனில் தான் இருப்பான். ஸோ எல்லோரும் ஷாக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவன் டேப் ஓப்பனில் இருக்குமா, அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ரக்ஷித்துக்கும் 2 பேரும் குட் நைட் சொல்லிடுறாங்க. அப்புறம் மாலதி சொல்லிட்டு இருக்காங்க, ரக்ஷித் அப்புவை கண்டிப்பாக டாமினேட் பண்ண மாட்டான், எப்போவுமே அவளுக்கு சப்போர்ட்டாக தான் அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மட்டும் மனசு மாறிட்டா இந்த 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் ப்ரெசன்டேஷன் டே. அப்போ கொஞ்சம் நர்வஸாக இருக்கா. கணேஷ் சிலை இருக்குது, ஸோ ப்ரே பண்ணிட்டு இருக்கா, எனக்கு ப்ரெசன்டேஷன் இருக்குது நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ கரெக்டாக ஆஃபீஸ்க்குள்ளே ரக்ஷித் வரான். நினச்சிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஃப்ரெண்டாக இல்லைனாலும் பாஸாக அட்லீஸ்ட் எனக்கு விஷ் பண்ணலாம்ல, ஆல் த பெஸ்ட் அப்படின்ட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பா. அவனும் சிரிச்சுட்டே பக்கத்தில் வரான். அப்படியே டுபேஜி கிட்ட போயிடுறான். போயிட்டு
போயிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் எல்லாம் தூபேஜி கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இவளுக்கு கோவம் ஆயிடுது. இவர்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கறது ஏன் தப்பு தான் அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஹர்ட் ஆயிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுறா. ஆக்சுவலா அப்பு கிட்ட டைரக்டா ஆல் தி பெஸ்ட் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால தான் அவன் தூபேஜியை யூஸ் பண்ணி அப்புக்கு மெசேஜ் பாஸ் பண்ணியிருப்பான். ஸோ தூபேஜிக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல, அவருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் நிறையா இருக்கிறதால கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார். அப்போ ரக்ஷித் ரிப்ளை பண்ணுவான், நான் உங்கள் மூலிமா அப்புக்கு ஆல் தி பெஸ்ட்டு சொல்ல பார்த்தேன், ஆனால் நீங்கள் என்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்கான். அப்புவோட டேபிள் மேலே கணேஷோட ஸ்டாச்சு இருக்குல்ல, ஸோ இவன் அங்கே போயிட்டு என்னால் அப்புக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்ல முடியல, நீங்களாவது அவ கூட இருந்து இந்த ப்ரெசன்டேஷனை சக்ஸஸ் ஆக்குங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். முடிஞ்சதும் ரக்ஷித் மறுபடியும் தூபேஜி கிட்ட போயிட்டு காமெடி பண்ணிட்டுருக்கான். ஒரு பிங்க் ட்ரெஸ் கொடுத்துட்டு இதை போட்டு ஆஃபீஸ் ஃபுல்லாக நீங்கள் சுற்றுங்க அப்படின்னு ரக்ஷித் சொல்லும்போது தூபேஜியும் இதை போட்டு நான் சுற்றணுமா அப்படின்னு கேட்டோடனே நீங்கள் இப்போ என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னு ரக்ஷித் கேட்பான். அவர் சூட் அப்படிம்பாரு. சூட் தானே போட்டிருக்கீங்க, இந்தாங்க இது சூட் ஆகும், நீங்கள் இதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கலாய்ச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் விவான் வந்து ஃபோன் எடுக்காமல் இருக்கிறதால பிளாக் பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரோ டென்ஷன் ஆகுறான். அந்த டைமில் வந்து மால்தி ஆரோவை கூப்பிட்டு பிக்கிள் நான் செய்ய கற்றுத்தரேன் அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. பட் இவளுக்கு விவான் ஏன் ஃபோன் எடுக்கலங்கிறது தான் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ இவங்க அம்மா வந்து பேசிகிட்டு இருக்க இவளுக்கு ஏதோ ஒரு ஐடியா கிடைக்குது. ஸோ விவானை மீட் பண்ண புது பிளான் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவள் கிளம்பிடுறா. ஆஃபீஸில் கிளைண்ட் வந்துடுறாரு. அவர் கேட்குறாரு 10 crore லாஸ்க்கு அப்புறம் கம்பெனி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்கள் டீம் வந்து ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணியிருக்காங்க, அப்ராஜிதா லீட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்ராஜிதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் ரக்ஷித். ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிற நேரத்தில் கிளைண்ட் திடீர்னு அவளை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு கிட்னாப்பிங் கேஸில் ஜெயிலுக்கு போன அதே பொண்ணு தானே இது, அதோட சிட்டி முழுசாக போஸ்டரில் வந்துச்சு, இப்போ உங்கள் கம்பெனியில் ப்ரெசன்டேஷன் பண்ணுறாளா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஈவன் ரக்ஷித்தோட பேரும் தானே அதில் அடிபட்டுச்சு. ஸோ கேட்குறாங்க. மீட்டிங் ரூம் முழுசாக கம்ப்ளீட்டாக ஷாக் ஆகிடுச்சு. ப்ரெசன்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அப்புக்கு புது சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த பாஸ்ட் இஷ்யூனால அவளோட கெரியர் திரும்ப அஃபெக்ட் ஆகுமா இல்லை என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரணும்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.